உலக வெப்பமயமாதலை தடுக்க அதிக வெப்பத்தை வெளியிடும் குண்டு பல்புகளுக்கு பதிலாக CFL பல்புகளை பயன்படுத்த வேண்டும் என்ற கொள்கையை அனைத்து நாடுகளும் தற்போது பின்பற்றி வருகின்றன. ஆனால் அந்த CFL பல்புகளை முறையாக கையாளவில்லை என்றால் அது சுற்றுச்சூழலை பாதிக்கும் நிலையும் உள்ளது. அது குறித்து தெரிந்து கொள்ளலாம் இன்றைய தகவல் துளிகளில். காம்பாக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப் என்பதின் சுருக்கமே CFL என அழைக்கப்படுகிறது. இந்த வகை பல்புகள் குண்டு பல்புகளை விட 3 மடங்கு குறைவான மின்சாரத்தையே எடுத்துக்கொள்கின்றன. இதனாலேயே புகைப்பட நிலையம் மற்றும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் வகையில் 1890ஆம் ஆண்டு பீட்டர் கூப்பர் ஹெவிட் என்பவர் CFL பல்புகளை வடிவமைத்தார். மக்கள் பயன்பாட்டிற்காக 1939ஆம் ஆண்டே இந்த பல்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் CFL பல்ப் தயாரிப்பில் 1995ஆம் ஆண்டு சீனா களமிறங்கிய பிறகே இந்த பல்புகள் உலகம் முழுவதும் பயணிக்க ஆரம்பித்தன. இந்த பல்புகள் ஒருங்கிணைந்த மற்றும் ஒருங்கிணைவு அல்லாத, அதாவது இன்டகிரேட்டட், நான் இன்டகிரேட்டட் என 2 வகைகளாக உள்ளன. தேவைக்கு ஏற்ப பல வடிவங்களில் CFL பல்புகள் கிடைக்கின்றன. மின் சிக்கனம் மற்றும் வெப்பத்தை குறைவாக வெளியிடும் தன்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பெரும்பாலானோர் CFL பல்புகளின் பயன்பாட்டிற்கு மாறினாலும் இதிலும் சில பாதகங்கள் உள்ளன. CFL பல்புகளில் அதன் வாழ்நாளை நீட்டிப்பதற்காக பாதரசம் பயன்படுத்தப்படுகிறது. இது மண்ணின் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் பாதிக்க வல்லது. ஃபியூஸ் ஆன CFLகளை குப்பையில் வீசும்போது அதிலுள்ள பாதரசம் மண்ணை அடைந்து மண் வளத்தை கெடுக்கிறது. சராசரியாக 3 - 5 மில்லிகிராம் வரையிலான பாதரசம் ஒவ்வொரு CFLகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. இது மிகப்பெரிய ஏரியே மாசுபடுத்தக்கூடிய அளவிற்கு அபாயகரமானது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இதனால்தான் இந்த வகை பல்பு உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் ஃபியூஸான CFL பல்புகளை திரும்ப அளிக்க வேண்டும் என கடைக்காரர்களிடம் நிபந்தனை விதிக்கின்றன. இந்த வகை பல்புகளை பயன்பாடு முடிந்தவுடன் அப்படியே தூக்கி எறியாமல் முறையாக மறுசுழற்சிக்கு அனுப்ப வேண்டியது நம்முடைய கடமையாகும். அப்போதுதான் உலக வெப்பமயமாதலில் இருந்து தப்பிக்கவும் முடியும், சுற்றுச்சூழலை காக்கவும் முடியும்.